சொல்றியாடா நீ ஆவணம் என்ன சொல்றா டேய் 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 நீ ஆம்பளையா இருந்தா பேசுடா, இந்த மாதிரி சில்லறைங்களாம் பேசவே கூடாதுன்னு நீதிமன்றத்துல காவலர் ஒருத்தரை வழக்கறிஞர் ஆபாசமா பேசுற இந்த வீடியோ இப்ப சமூக வலைத்தளங்கள்ல வைரலா பரவிட்டு இருக்கு. திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டையை சேர்ந்த பலராமன் அப்படின்றவங்களுடைய ஒய்ஃப் மஞ்சு. பலராமன் இறந்து போயிட்டாரு. அண்ட் அதுக்கப்புறமா மஞ்சு பாத்தீங்கன்னா சொந்தமா ஒரு ஷிஃப்ட் டிசையர் கார் வாங்கி இருக்காங்க. இந்த காரை 1 லட்சம் ரூபாய்க்கு கமலக்கண்ணன் மற்றும் பைரோஸ்கான் அப்படின்றவங்க கிட்ட அடமானம் வச்சிருக்காங்க. அவங்க என்ன பண்ணிருக்காங்க, இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு அந்த காரை இன்னொரு நபருக்கு 3 லட்சம் ரூபாய்க்கு போலியா பத்திரம் செஞ்சு வித்துட்டதா கூறப்படுது. அதுக்கப்புறமா மஞ்சு என்னோட காரை கொடுங்க அப்படின்னு போய் கேட்கும்போது காரெல்லாம் கொடுக்க முடியாது, உன்னால என்ன முடியுமோ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது சம்பந்தமா பாத்தீங்கன்னா போலீஸ்லயும் புகார் போயிருக்கு. திருப்பத்தூர் நகர போலீசார் வழக்கு பதிவு செஞ்சு விசாரணையும் பண்ணிட்டு இருக்காங்க. காலையில கமலக்கண்ணன் மற்றும் பைரோஸ்கான் ஆகிய 2 பேரையும் கைது பண்ணி நீதிமன்றத்திலையும் ஆஜர்படுத்தி இருக்காங்க. அப்ப 2 பேருக்கும் ஆதரவா வழக்கறிஞர் சுரேஷ் அப்படின்றவர் ஆஜரானாரு. நீதிபதி கேட்கும்போது உங்க 2 பேருக்கும் உடம்பு சரியில்லைன்னு சொல்லிடுங்கன்னு அவங்க 2 பேர்கிட்டயும் சொல்லியிருக்காரு. இந்த விஷயத்த அப்ப பாதுகாப்பு பணியில இருந்த காவலர் குடியரசன் அப்படின்றவரு பார்த்துட்டு ஏங்க இந்த மாதிரிலாம் போய் சொல்லி கொடுக்குறீங்க, இதெல்லாம் தப்பு தானே அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க அந்த வழக்கறிஞருக்கு பயங்கர கோபத்தை ஏற்படுத்தி இருக்கு. என் கேஸ் நான் என்ன வேணாலும் சொல்லுவேன், நீ யாரு சொல்றதுக்கு அப்படின்ற ரீதியில அந்த காவலரை பயங்கரமா திட்ட ஆரம்பிச்சுட்டாரு. அநாகரிகமாகவும் ஆபாசமாகவும் கொலை மிரட்டலும் விடுத்திருக்காரு. இந்த வீடியோ தான் இப்போ சமூக வலைத்தளங்கள்ல வைரலா பரவிட்டு இருக்கு. நீதிமன்றத்திலேயே ஒரு வழக்கறிஞர் காவலரை இப்படி பேசுறாருன்னு இந்த வீடியோ இப்போ பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. இதை பத்தி உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க. இப்பவே பிஹைண்ட் ரூட்ஸ்க்கு ஃபாலோ பண்ணுங்க.